வெல்கம் டு ரித்து விலாக். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இந்த கீரை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். இது என்ன கீரைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க நம்ம இந்த கீரையை வந்து எப்படி சமைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, நான் வந்து கீரையை வந்து ஒரு கட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை, செம்மையாக நல்லா இருக்குது. சரி, அதோடையே நம்ம சமைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த கீரையை வந்து க்ளீன் பண்ணி தண்ணி விட்டு பாத்திரத்தில் அந்த கீரையை அலசி எடுத்துப்போம். அலசி குக்கரில் போட்டு நல்லா ஒரு 2 அலசி எடுத்துடுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணுறது தான் நல்லது. க்ளீன் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து குக்கரில் தாங்க போட்டு சமைக்க போகிறேன். பாருங்கள், இந்த கீரையை வந்து தண்ணி இல்லாமல் எடுத்துப்போம். இருந்தாலும் தண்ணி அதுலேயே கொஞ்சம் வரும். இந்த கீரையை பாருங்கள், நல்லா 2 வாட்டி நான் இந்த கீரையை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போது அந்த கீரையிலையும் கொஞ்சம் வந்து தண்ணி, கீரை வந்து வேகிறதுக்காக நம்ம தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். வாங்க, தண்ணி விட்டாச்சு. தண்ணி விட்டு இப்போ நம்ம வந்து கேஸை பற்ற வச்சு மேலே குக்கரை தூக்கி வச்சு மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அதை கீரைக்கு சுவைக்காக நம்ம அரைக்க வேண்டிய பொருளை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க, கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சதும் இப்போ நம்ம வந்து 8 வரமிளகாய் எடுத்துருக்கேங்க நான். அந்த 8 வரமிளகாயும் வந்து போட்டு நல்லா அதை பொன்வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஒரு கை பூண்டு தோல் நீக்கி வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் வந்து இந்த வரமிளகாயை நம்ம வறுத்து எடுத்துட்டு அடுத்தது பூண்டையும் சேர்த்து நல்லா பொன்வறுவலாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க, இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த கீரையை வாங்கி வாங்க, பூண்டையும் நல்லா இப்போது பொன் வறுவலாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கீரை நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. பூண்டும் நல்லா அதுவும் இப்போ பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு அதே கடாயில் மீண்டும் நம்ம வந்து வெந்தயம், ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். சுவைக்கு தேவையான அளவு வெந்தயம், ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா இதையும் பொன்வறுவலாக பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். அவ்வளவுதாங்க. இந்த 4 பொருள் தாங்க போட்டு நல்லா பொரித்து எடுத்து கூட இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சட்டியில் தாங்க மசிஞ்சு கடைய போகிறோம். மிக்ஸி யூஸ் பண்ணாமல் சட்டியிலேயே கடைய போகிறோம். வாங்க வாங்க, நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ சட்டியில் வந்து வரமிளகாய் கூடவே இந்த வெந்தயம், ஜீரகம் போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம வந்து கீரைக்கு தேவையான அளவு உப்பு அதையும் வந்து இதிலேயே கூடவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து மத்து வச்சு நல்லா நம்ம இதை வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். வாங்க, மத்து வச்சு நல்லா மசிஞ்சு கடைங்க. பாருங்கள், நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற அந்த பூண்டையும் சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம்.
அந்த காலத்தெல்லாம் வந்து இப்படி தாங்க சட்டியில் தாங்க போட்டு நல்லா மசிச்சு எந்த கீரையாக இருந்தாலும் மசிச்சு கடைஞ்சி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இப்போ தான் நாம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி சாப்பிட்றோம். இருந்தாலும் இது வந்து அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு இது தாங்க. அதனால் இப்போ நம்ம வந்து நல்லா மசிஞ்சு கடைஞ்சாச்சு. கூடவே இப்போ நம்ம வந்து வேக வச்சுருக்கிற கீரையும் எடுத்து தண்ணி இல்லாமல் இருத்து இப்போது நம்ம அதையும் மசிச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த கீரையை வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டான இருக்குங்க. நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பொருளுமே கூட சைடிஷ் வேணுங்கிறதே இல்லை. சைடிஷ் இல்லாமவே அவ்வளோ ஒரு ருசியும் மணமுமாகவும் இருக்குங்க. இந்த கீரையை நம்ம சாப்பிடும்போது சாதத்தில் பிசைஞ்சு வாங்க நல்லா அதை பாருங்கள். கீரை வந்து நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. வாங்க இப்போ நம்ம அடுத்தது எடுத்துக்கிட்டு போயிட்டு இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாங்க. வாங்க இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்கறதுக்கு மறுபடியும் அதே கடாயையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தாளித்தோம் இல்லைங்களா, தாளிப்பு கொடுக்கறதுக்கும் இப்போ அதே கடாய் பற்ற வச்சுட்டு கடாயிலே நம்ம எண்ணெய் கொஞ்சம் இருக்கு இல்லைங்களா, அது கூடவே சேர்த்து இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துப்போம். எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுப்போம். 3 வரமிளகாய் டேஸ்ட்டுக்கு கிள்ளி போட்டோம்னா நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி வரமிளகாயும் வந்து கூட சேர்த்துப்போம். ஒரு கைப்பிடி வந்து கறிவேப்பிலை, ஒரு கொத்து தேவையான அளவு கறிவேப்பிலையும் நம்ம மிளகா பொரிஞ்சதும் நம்ம வந்து கறிவேப்பிலையும் சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற கீரையையும் எடுத்து சட்டியில் இருந்து எடுத்து நம்ம அதையும் போட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கிண்டி கிளறி விட்டு அந்த எண்ணெயில் சூடேற்கிறவரில் வச்சிட்டோம்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க. நம்ம கையில் எடுக்காமல் ஸ்பூன் வச்சு எடுத்தோம்னா கெட்டு போகாத பொருள் தாங்க இந்த கீரை. இந்த கீரையை வாங்கி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை என்ன கீரைன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் வந்து இது வந்து நாங்கள் புளிச்ச கீரைன்னு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம். நீங்கள் எந்த மாதிரி சொல்லுவீங்க? ஆந்திராவில் வந்து கொங்கூரான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.